அக்கா வாங்கக்கா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம் அப்படியே. அடியே இந்த மார்கழி மாசத்துல கோலத்தை போட்டு முடிச்சதுமே வீட்டுக்குள்ள கடகடன்னு போய் உட்காந்துடணும். அப்பதான் நம்ம உடம்பு தப்பிக்கும். இல்லைன்னு வையே இந்த பனியில அப்படியே உடம்புல விரைச்சிக்கும். அதுவும் இந்த வருஷம் பனி ஓவரா வேற இருக்குடி. அக்கா பனியெல்லாம் வருஷம் வருஷம் வந்துக்கிட்டு தான்க்கா இருக்கும். இந்த வருஷம் அதிகமாக இருந்தா என்ன? வாங்கக்கா, பிரியாக்கா வரேன்னு சொல்லிட்டாங்க. நீங்களும் வந்தீங்கன்னா அப்படியே எல்லார் வீட்டு வாசல்லையும் எப்படி கோலம் போட்டிருக்காங்க, என்னென்ன கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு வந்துடலாம்ல. நம்ம வீட்டு கோலம் தான் சூப்பராக இருக்கா, இல்லை நம்மளை விட யாராவது சூப்பராக போட்டிருக்காங்களான்னு போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வரலாம் வாக்கா. ஆமா வாக்கா, கடைன்னு போய் பார்த்துட்டு வந்துடலாம். 2 தெரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம், போதும், அதுக்கு மேலே வேணாம். அதுவும் இல்லாமல் அந்த தெருமுனையில் அந்த வாழை மர வீடு இருக்குல்ல, அவங்க ஜிகுனா கோலமாவு வாங்கினாங்கக்கா. நான் பார்த்தேன். அவங்க வீட்டில் எப்படியே ஜொலிக்குதா இல்லை நம்ம வீட்டில் போட்டிருக்கோமே அந்த மாதிரி தான் இருக்கான்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. அடியே என்னடி நீங்க, ஐயோ எனக்கே ஆர்வத்தை தூண்டி விட்டுட்டீங்களேடி. சரி வாங்க போய் பார்ப்போம். வாங்கக்கா போகலாம். அப்புறம் அத்தை வெளியே வந்துட போகிறாங்க. அத்தை வெளியே வந்துட்டாங்கன்னு வைங்க, நம்ம 3 பேரையுமே போக விட மாட்டாங்க. வாங்க போவோம். ஆமாம்மா, ஏத்த கூட சொல்லிச்சு கோலத்தை போட்டு எல்லாரும் வீட்டுக்குள்ளே வந்துடணும், கதையெல்லாம் நின்று பேசக்கூடாதுன்னு வேற சொல்லிச்சு. அது எட்டி பார்த்தாலும் பிரச்சனை தான். வாங்க போயிருவோம். சரிடி அம்மா வாங்க. எப்படிரா இதெல்லாம் மின்னுதே? இந்த பக்கம் வந்து பார்ப்போம். ஆஹா இங்கேயும் மின்னுது. ஏக்கா அடிச்சனக்கா பாத்தியாக்கா? குண்டாண்டி வீட்டு. ஐயோ அக்கா மின்னுதுக்கா கோலம். அடியே கிறுக்கு, அவங்க வீட்டு வாசல்ல நின்று குண்டாண்டிங்கிற. சி வாடி இப்படிக்கா. வந்துட்டேங்க்கா. ஆனா என்னக்கா இது எல்லாம் இப்படி மிரட்டெல்லாம் கோலத்தை போட்டு வச்சிருக்காங்க. அங்க பாருங்கக்கா, அந்த ரோஸ் கோலம் எவ்வளவு அழகா இருக்குது. அவளை பாரு போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கா. ஏண்டி மாட்டிக்க போறடி? அக்கா நம்ம என்ன கோலத்தை திருடின்னு போறதுக்கா வந்தோம்? போட்டோ தானக்கா எடுக்கிறேன், அழகா இருக்குதுக்கா. இதை அப்படியே பார்த்து வச்சுக்கிட்டா இந்த மாடலை வச்சு அப்படியே நம்ம வீட்லயும் போடலாம்ல, அதுக்காக தான் போட்டோ எடுக்கிறேன். இதுக்கு பேரு நவீன திருட்டுமா? அடுத்தவங்க போட்ட கோலத்தை போட்டோ எடுத்து நம்ம வீட்டில் காப்பி அடிச்சு போட்டோன்னு வையே, அதுவும் ஒரு வகையான திருட்டு தான். ஏக்கா அவங்களே புக்லேயோ இல்லைன்னா ஆன்லைன்லேயோ பார்த்து தான் அந்த கோலத்தை போட்டிருப்பாங்க. கற்பனையிலேயே தீட்டி வரையறதுக்கே அவங்க என்ன பெரிய. ஐயோ அப்படிலாம் சொல்லக்கூடாது, எல்லாரும் நல்லா தான் போடுறாங்க. நாம தான் கொஞ்சம் மொக்கையை போட்டு வச்சுக்கிறோம். சாணி தட்டின மாதிரி தட்டி வச்சுக்கிறோம். கோலத்தை போட சொன்னா நான் இந்த ரோஸ் கோலம் எவ்வளோ அழகாக மெலிசா போட்டு வச்சுக்கிறாங்கன்னு. ஏக்கா இந்த கோலத்தை நான் 17 புள்ளியில் தானே போடுவேன், இவங்க 21 புள்ளியில் போட்டிருக்காங்கக்கா. ஆமாண்டி, அதனால தான் ரோஜாலாம் பெருசாக தெரியுது. 21 புள்ளி வச்சிருக்கிறாங்க. சந்து புள்ளி தான், முடிவு 7. சரியா? நம்ம போடுற அதே கோலம் தான். என்ன இவங்க கொஞ்சம் பெருசாக போடணும் புதுசாக போடணுங்கிறதுக்காக இப்படி பண்ணியிருக்கிறாங்க. மற்றபடி எல்லாம் ஒன்று தாண்டி. அதுக்கு ஏங்க நீ இப்படி பேசுற? சரி விடுங்க, இது ரோசாப்பு கோலம் மொக்க கோலம்னு வச்சுப்போம். ஆனால் அந்த ஆண்டி போட்ட கோலம் புதுசாக இருக்குதேக்கா, என்னென்னமோ பண்ணிருக்குதே, அதை பற்றி எதனா சொல்லுங்கக்கா. சூப்பராக இருக்கு, நல்ல பிரில்லியண்டா கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க. என்னத்த பெரிய கலர் காம்பினேஷன்? பிரியா கொடுக்காத கலர் காம்பினேஷனா? நம்ம வீட்டு வாசல்ல போடுற கோலம்லாம் எவ்வளோ அழகா இருக்குது. அது எல்லாத்துக்கும் நம்ம பிரியா தானே கலர் காம்பினேஷன் கொடுப்பா. இவங்க அப்படி பெருசாக என்ன பண்ணிட்டாங்க, கோலம் புக்கில் இந்த கலரெல்லாம் கொடுக்கலான்னு அவங்களே போட்டிருப்பாங்க. கலர் கோலமாக தானே வருது கோல புக்கில், அதை பார்த்து அப்படியே காப்பி அடிச்சிருப்பாங்க. அவ்வளோதான். என்ன இதெல்லாம் கொஞ்சம் வரையறதுக்கு சிரமப்பட்டிருப்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி எல்லாம் பார்த்து காப்பி அடிக்கிறது தான், அடிச்சாங்க காப்பி தான். மற்றபடி இதிலெல்லாம் ஒன்றும் பெருசாக இனோவேட்டிவாக இல்லை. என்ன இந்த ஜிகுனா கலர் மாவை வாங்கி போட்டிருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. அப்படி சொல்லுக்கா, இப்போதான் என் மனசு சந்தோஷமா இருக்குது. நீங்க 2 பேர் இருக்கிறீங்களே, ஆனா ரொம்ப அநியாயத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஏமா காயத்ரி, இதெல்லாம் நடைமுறையில் இருக்கிறது தானேம்மா. 4 பேர் கோலத்தை எட்டி பார்த்துட்டு கொஞ்சம் குறை சொல்லிட்டு போயிட்டோன்னு வைய, மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். இல்லைன்னு வையே, நம்ம வீட்டில் போட்ட கோலம் கொஞ்சம் மொக்கையா இருக்குதுன்னு மனசெல்லாம் ஃபீல் பண்ணும் தெரியுமா. அதுக்காக தான் இப்படி எல்லாம் சொல்லிட்டு போறோம். அதுவும் இல்லாம நம்ம வீட்டை கிராஸ் பண்ற லேடிஸும் வாயை பொத்திக்கிட்டு எல்லாம் அப்படியே போயிட மாட்டாங்க. நம்ம என்ன கோலம் போட்டிருக்கோம், எத்தனை புள்ளியில வச்சிருக்கோம், என்ன கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்கோன்னு இப்போ நம்ம என்னென்னலாம் பார்த்தோமோ அதை எல்லாத்தையும் அவங்களும் பார்ப்பாங்க. அதை விட நம்ம தண்ணியை தெளிச்சுட்டு தான் ரோட்டை பெருக்கணுமா இல்ல பெருகிட்டு தண்ணி தெளிச்சோமாங்கிறதெல்லாம் கூட நோட் பண்ணுவாளுங்க. அந்த மாதிரி ஆளுங்க இங்க இருக்கிறதுங்கெல்லாம் நாங்க என்ன பெருசா தப்பா பேசிட்டோம், அதுங்க பேசுவாங்க பேரு, நீ பக்கத்துல இருந்து கேட்கணுமே. பாரு அப்படிலாம் கூட பேசுவாங்களா? பேசு வாங்கலாவா, போக போக பாரு. நம்ம கோலம் போடும்போது பக்கத்திலே வந்து நின்றுக்கோங்க, சும்மா கூட நிக்காதுங்க. எதனா நொயின்னு பேசிக்கிட்டே இருக்கோங்க. நல்லா அழகா கோலம் வரைகிறீங்க, உங்களுக்கு நல்லா லாபகமா வருது அந்த கோலம் வரைகிறது, அப்படியே சூப்பரா பண்றீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கோங்க. நம்மன்னு அதுங்க சொல்லும் போதே நம்ம கை கோணையா போயிடும் தெரியுமா. எத்தனை நாள் நான் திணறி இருக்கேன் தெரியுமா அதுங்க அப்படி பேசும்போது. இதெல்லாம் வேற நடக்குமா? நடக்கும் டி, இங்க அப்படித்தான் நடக்கும். நீ இப்பதானே கல்யாணம் ஆகி வந்திருக்கிற, போக போக தெரிஞ்சுப்ப. சரிங்கக்கா, ஆர்வமா இருக்கேன் அந்த ஆன்டி சிங்களோட கமெண்ட்ஸுக்காக. சரி ஸ்டார்டிங்ல இதெல்லாம் ஜாலியா தான் இருக்கும். ஆனா போக போக அந்த ஆண்டிக்கு பேசுற பேச்சுல நீ கல்லெல்லாம் தூக்கி அடிப்ப, அந்த அளவுக்கு கோவம் வந்துடும். சரிங்கக்கா, வாங்க பக்கத்து தெருவுல போய் பார்த்துட்டு வந்துருவோம். அவசியம் போயே விடுமா, பக்கத்து தெருவில் இன்னும் பயங்கரமா போடுவாங்கடி. இந்த தெருவுலையாவது பரவாயில்ல, ஆன்டிஸுக்கு தான் போட்டிருக்கு. பக்கத்து தெருவுல எல்லாம் சின்ன பொண்ணுங்க இருக்குங்கடி, அதிகமா பயங்கரமா போட்டிருப்பாளுங்க. நம்ம வீட்டு கோலம் வர கொஞ்சம் கம்மியா தான் இருக்குதா. அதான் இப்ப அங்கேயும் போய் பார்த்து மனசை கஷ்டப்படுத்திக்கணுமான்னு யோசிக்கிறேன்.
அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, போய் அங்கேயே காப்பி அடிச்சுட்டு வருவோம் வாங்க. நாமளும் போடுவோம் அந்த மாதிரி. என்ன இப்போ வாங்க போவோம். சூப்பர்டி, நீயும் ஒரு சிறந்த ஆன்ட்டியா வருவ. சரி வா போவோம். அக்கா. சும்மாடி வா போவோம். சரி வாங்க போவோம். எவ்வளோ ஆர்வமா இருக்கிறாள் இந்த பொண்ணு. எப்படி பாருங்க, சிட்டாட்டம் ஓடிட்டா. ஆமாண்டி, தங்கமான பொண்ணு. சரி வா, அது பாட்டுன்னு போயிட்டு எங்கன்னா பேக்கு மாதிரி நின்று இருக்க போது நம்ம போய் பாத்துக்கலாம் வா. ஆமாம்மா வாங்க. ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி வராது. நடி சொல்ற, எந்த ராஜா வீட்டுல அது கண்ணுக்குட்டியா இருந்துச்சு? மனசு பொண்ணு தானடி அது. சோ பழமொழி சொன்னா அனுபவிக்கணும்க்கா, ஆராய கூடாதுக்கா. ஷில்பா அத்தையோட மருமகளாச்சே, அதனாலதான் அப்படி சொன்னேன். அப்படியா? சரி சரி. மணி 8 ஆகுது, இன்னும் தூக்க கேக்குதா உனக்கு? டே ராகுலு, டேய் எழுந்துரு. ஆட்டுதாடி கொரட்டையா விடுற. இருடா என்ன பண்றேன் பாரு. பூச்சுக்கு 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 பூச்சுக்கு. சும்மா இருடி. அப்ப நீ முழிச்சுக்கிட்டு தானே இருக்கிற திருட்டு பையில. ஏந்திரா, மணி 8 ஆகுது, ஏந்திரா. நீ இப்ப எழுந்துக்கலன்னு வை, அப்படியே தாடியை பிடிச்சி இழுத்து விட்டுருவேன். ஏண்டியா இருக்கிறதே கொஞ்சம் தான், அதையும் பிச்சு எடுத்துட்டு நான் அடி பண்றது. ஆமா எதுக்கடி முதல்ல புருஷனை தூங்கும் போது எழுப்புற? தூங்குறானே புருஷன், போத்திக்கிட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம், நல்லா இருக்க மாட்டியா? எதுக்கடி என்ன வந்து நோண்டி இருக்கிற கால? மணி 8 ஆயிருச்சு எருமமாடி. 9 o'clock நீ ஆஃபீஸ் போவேனா? இப்போ எழுந்து நீ டீ காஃபி குடிச்சிட்டு டிஃபன் சாப்பிட்டேன்னா தானே டைம் கரெக்டாக இருக்கும். எழுந்துரு என் அத்தா, என் செல்ல முத்தே, எழுந்துரு. ஐயோ திட்டிட்டே கொஞ்சம் நாளியா, உனக்கு மட்டும் தாண்டி வரும் அதெல்லாம். சரி போதும் சிரிச்சது, எழுந்து வா, டீ ரெடி ஆயிடுச்சு. சரிடி இரு, இன்னும் ஒரு 5 நிமிஷம் மட்டும் படுத்துக்கிறேன்னா 10 நாள் கழிச்சு இங்கே மறுபடியும் வந்து என் பெட்டில் படுத்துன்னு இருக்கிறேன். அதான் என்னால் ஏந்துக்கவே முடியலடி, மனசே வரமாட்டேங்குது. அதுவும் சரிதான். நானும் இந்த பெட்டை 10 நாளாக ரொம்ப மிஸ் பண்ணேன். பாரு என் பொண்டாட்டியும் என்ன மாதிரியே இருக்கிறோம். சரி வாடி சொல்லும், என் பக்கத்தில் வந்து பார்த்துக்குவா. 5 நிமிஷம் கழிச்சு எழுந்து போவோம். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் போகிறேன், நீ வா. இப்போ வந்துரி, என்ன வெக்கமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ ஒழுங்கா எழுந்துரு. இல்லைன்னு வையே ஃபேன் ஆன் பண்ணி விட்டுருவோம், அதுவும் ஃபுல் ஸ்பீடில் வச்சுடுவேன். பெட்ஷீட்டெல்லாம் எடுத்துகிட்டு ஓட்டுருவேன். ஒழுங்கா எழுந்து வா. வரண்டி அம்மா, நீ செஞ்சாலும் செய்வேன். ஆனால் கொஞ்சமாவது பொண்டாட்டி மாதிரி பேசுறீ, காலையில் ரொம்ப பேய் மாதிரி பேசுறா. எப்போ எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியும். நீ போத்திக்கிட்டு எழுந்துரு. புருஷன் மேலே கொஞ்சம் கூட மரியாதை கிடையாது. இதுக்கு தான் கூட படிச்சவளை கட்டக்கூடாதுங்கிறது. வாயை மூடிட்டு வரியா இல்லை பூரி கட்ட பறக்கணுமா? வேணாம், அது அப்படியே கிச்சன்லேயே இருக்கட்டும், நானே வரேன். வரேன். நீ இல்லாத இந்த 10 நாள் வீடு வீடாவே இல்ல தெரியுமாடா? ஏன் வீடு காடா மாறிச்சா என்ன? டேய் காலாங்காத்தாலேயே நக்கல் அடிக்கிற பத்தியா? அது என்ன சொல்லுவாங்க, இந்த வீட்டுக்குன்னு ஒரு காலம் இருக்கும் தெரியுமா? அது இல்லாம போச்சு. நீ வந்ததுக்கு அப்புறம் தான்டா வீடே அப்படியே சந்தோஷமா இருக்குது. எல்லாம் இந்த ராகுலோட மகிமை. இதுதான்டா கண்ணா, இந்த வீட்டோட பிரின்ஸே நீ தான்டா. பிரின்ஸா? இவனா? சட்டி மண்டைய எப்படி உட்காந்துருக்கான் பாரு. தேங்க்யூப்பா. இந்த பொண்ணுங்கெல்லாம் டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸ்ன்னு சுத்திக்கிட்டு இருக்காளுங்கல்ல, அந்த மாதிரி நானும் டேடோட லிட்டில் பிரின்ஸு. டேடுக்கு மட்டும் இல்ல, நீ மாமுக்கும் லிட்டில் பிரின்ஸ் தான். அடிக்கிற குளிர்ல இது இன்னும் கொஞ்சம் குளிர் ஏத்துது. தலையில 10 கிலோ ஐஸ் கட்டிய வச்ச மாதிரி இருக்குது. இருக்கும்டா உனக்கு சட்டி மண்டியா. இரு, இன்னும் குளிக்கல நீ குளிக்கிற தண்ணியில ஐஸ் கட்டிய போட்டு வைக்கிறேன், அப்ப இன்னும் குளிரும்டா உனக்கு. ஏதோ கருகிற நாத்தடிக்கல ரொம்ப நேரமா எனக்கு வந்துகிட்டு இருக்குப்பா. பேடு வைப்ரேஷனா வேற இருக்கு. எனக்கு அப்படி ஏதோ வரலையேப்பா, சந்தோஷம் தான் வந்து நின்று இருக்கிறான் ரொம்ப நேரமா. அவன் என்னதான்ப்பா சொல்றான், அது கூட புரியாம நீங்க வேற. ஐயோ அண்ணு, நீங்க மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, நான் உங்களை சொல்லல. பல்லெல்லாம் தட்டிடுவோம் போய் சொன்னீங்கப்பா, எனக்கு தெரியும் உன்னை பத்தி. சரி நான் செல்ல குட்டிய கோச்சிக்காத, என் புஜ்ஜு குட்டிய. அண்ணா சட்டை நல்லா இருக்குது, நான் எங்கண்ணா வாங்கினேன்? கடையில தான் வாங்கினேன். ஐயோ அப்பா சிரிச்சிடுங்கப்பா தயவு செஞ்சு, உங்க பெரிய புள்ள காமெடி அடிச்சிட்டாரு. டேய் ராகுலே சும்மா இருறா. என்னடா சந்தோஷியா, ஒழுங்கா பதில் சொல்லு. என்ன கடையில வாங்கினேன்னு மொட்டையா சொல்ற? எந்த கடையில வாங்கினேன்னு சொல்லு குழந்தைக்கு. டேய் நம்ம பாய் கடையில எடுத்த ட்ரெஸ் தான்டா இது, ரொம்ப அழகா இருக்குல்ல? இல்ல என்ன நான் சொன்னேன், அழகா இருக்கானே கேக்குற? கேட்கலடா, சொல்றேன் அழகா இருக்கு. என்ன ஒரு மாதிரி பேசுற? இது ஏதோ ஃபெமிலியரான வாசனையாச்சே. நந்தினி வந்திருக்கிறாள் இங்க, அதான் வளர்றியா? டே ராகுல் லூசே. இடியே நாளைக்கு நீ உன்னை பார்த்துட்டு தாண்டி அண்ணா வளரி நிற்கிறாரு. ஏன்டி இப்படி பொண்ணாட்ட ரெடி ஆகி வந்த? எரும மாடியா, திமிரு தானே உனக்கு? நான் பொண்ணு தானேடா, பின்ன எப்படி ரெடி ஆவேன்? பாருங்க மாமா எப்படி பேசுறான்னு. அவன் கிடக்கணாமா, நீ உட்கார்றா, நீ எதுக்கு நின்றுக்கிட்டு இருக்க? இருக்கட்டும் மாமா, மணி ரெடி ஆயிட்டாளான்னு பாத்துட்டு போலான்னு தான் வந்தேன். ரெடி ஆயிட்டாளா அவ? ரெடி ஆயிட்டாடா, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அடாடா மாமனார மருமவளோ என்னமோ பேசுறாங்கப்பா. ஏண்டிய நீ மணி ரெடி ஆயிட்டாளா நான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். என் அண்ணன் நெசைட் அடிக்கிறதுக்கு தானே வந்தீங்க. டேய் சும்மா இரண்டா, அப்பா இருக்காரு, ஏன்டா இப்படி பேசுற? அப்பா முன்னாடி தானே அவளை சொல்லி விட்டு நீ நின்றுகிட்டு இருக்க, அப்புறம் என்ன சும்மா இருந்த நாளுக்கு நீ கேட்டதுக்கு பதில் சொல்லு. என் அண்ணன் நெசைட் அடிக்கிறதுக்கு தானே தானே இங்க வர? டி ராகுல் விடண்டா, சும்மா இருங்க டேடி, நீங்க பச்சை குழந்தையா இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இதுங்க 2 இருக்குதுங்களே, நம்ம முன்னாடி தான் அப்படியே சண்டை போடுற மாதிரியே சீன் போடுறது, ஆனா ரகசியமா பயங்கரமா காதல் பண்ணுங்க. அது பாத்தீங்களா, காலங்காலத்துல ரெடி ஆகி வந்துட்டா இவ. மூஞ்சும் மொகரையும் பாரு. ஏய் உண்மையை சொல்றீ, என் அண்ணன் சைட் அடிக்கிறதுக்கு தானே வந்த? ராகுல் ஏன்டா இப்படி பண்ற நீ? நான் சும்மா இருனா, நீ வேற நடிக்காத, ஒன்னும் தெரியாத மாதிரி. என் நாளைக்கு நீ சொல்றீ
சொல்றியே சைட் அடிக்கிறதுக்கு தானே வர தினம். என்னடா ஓவரா பேசின்னு இருக்கிற? யாழ் நான் சைட் அடிக்காம பின்ன நீ சைட் அடிப்ப பண்ணி அதுக்கு தான்டா வர. என்ன இப்ப அப்படி பேச அப்படி உண்மையா பேசிட்டு போடி. அதை விட்டுட்டு அந்த மணியை பார்க்க வேண்டி அவர் ரெடி ஆயிட்டாலன்னு பார்க்க வேண்டி அங்க இல்லைன்னு சொல்லிட்டு டேய் ஏன்டா இப்படி பேசுற? பின்ன நான் வேற எப்படி பேசுறது சொல்லுங்க. நீங்க என்ன சொன்னீங்க? உக்காருமான்னு சொன்னீங்க, உக்காந்துருக்கலாம்ல. என்ன சொல்லிச்சது? நீ மெனியை பார்க்க வேண்டியன்ட்டு எதுக்கு அப்படி சொல்லணும்? பச்சை தெரியுது இது தானே அண்ணன் தான் சைட் அடிக்க வருதுன்னு. அப்புறம் என்னத்துக்கு தேவையில்லாத பில்டப் வேற. ராகுல சா வச்சிரும். அதுக்கு மேல எதனா பேசணும்னா மூடிக்கு நிறு. காண்டாயிட்டல சீப்ப நாய. மாமா நான் கிளம்புறேன் மாமா. சந்தோஷ் நீங்க வாங்க, நான் வெளியே வெயிட் பண்றேன். ஏன்டா வெளியே வெயிட் பண்ணணும்? இங்கே உட்காரு. இருக்கட்டும் மாமா, இதுக்கு மேல நான் இங்க இருந்தேன்னா இவனை தூக்கி போட்டு மிதிப்பேன். நான் வெளியே வெயிட் பண்றேன். ஏன்டி நாளைக்கு நீ வெளியே போனா நாங்க வந்து நிக்க மாட்டேனா? கடவுளே எப்படி போறா பாருங்கப்பா அவன். ஆனா அழகா ரெடி ஆகி வந்திருக்கா, தேவதை மாதிரி இருக்கா. இதோ பாரு இவரா. எங்க போறீங்க ப்ரோ? வாயில குத்துவோம், வாய முன்னிரு. எப்பா ரொம்ப நாள் ஆச்சுப்பா இந்த மாதிரிலாம் சிரிச்சு. சபா இந்த வீட்டுக்கு வந்தா மட்டும்தான்ப்பா ராகுலா இருக்கிறான். அதை தண்டை நானும் சொன்னேன். இந்த வீட்டோட சந்தோஷமே நீதான். நீங்க வந்தா மட்டும் தான் வீடியோ கிளக்கலன்னு இருக்கு. கரெக்ட் தான். இனிமேல் பாருங்க வீடு சும்மா லக்கன்னு இருக்கும். ஐயா எனக்கு தெரியாது பேரு. சரி என்னடி நீ கூட இவ்வளவு அழகா இருக்கிற இன்னைக்கு? என்னங்கடி நான் 10 நாள் தானே இங்க இருந்து போனேன். அதுக்குள்ள நீங்க 2 பேரும் என் கண்ணுக்கு இவ்வளவு அழகா தெரியுறீங்க. இப்ப மட்டும் கிடையாது, நாங்களாம் பை பர்த்ல இருந்தே அழகு தான் தெரியுமே. சும்மா கப்ஸா விடாதீ என்கிட்டயே. நீங்க 2 பேரும் பை பர்த்லயே அழகா. எனக்கு தெரியாதா நீங்க 2 பேரும் எப்படி இருந்தீங்கன்னா? ஏண்டியா நீ நல்ல சின்ன வயசுல கறி சட்டி மாதிரி இருந்த. இந்த சட்டி பின்னாடி கறி ஒட்டி இருக்குமே அந்த கலர்ல தான் நீ இருந்த. ஏதோ அப்பா உன்னை கஷ்டப்பட்டு கலர் ஆக்கினாரு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி எரும மடு வயசுல நீ ஃபேர் அண்ட் லவ்லி அது இதுன்னு பூசி கொஞ்சம் கலர் ஆயிருக்கிற. அவளை தான் ரொம்ப அழகுன்னு சொல்லின்னு சுத்தாதன்னா. இந்த அவ இருக்கிற நந்தினி நல்லா தொடப்பு குச்சி மாதிரி இருப்பா. அப்படியே ஃபுன் ஊதுனா பறந்துருவா. அந்த மாதிரி தாண்டி இருப்பா சோடா புட்டியாவ. நீங்க 2 பேரும் அழகா என்கிட்ட சொல்றீங்க பாத்தீங்களா? அப்பா பாருங்கப்பா இவனை எப்படி பேசுறான்னு. ஏண்டி 1 to 1 வாடி. என்னடி அப்பாவெல்லாம் சாப்பிட்டு கூப்பிடுற? ராகுலே விடண்டா. பொம்பளை புள்ளிங்களா அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏன் பேசக்கூடாது? பொம்பளை புள்ளிங்களா அதோ இவளுங்க கூட தான் என்ன பேசுறாளுங்க. குருவி கூட மண்டங்கிறாளுங்க, ஆட்டுது அடிங்கிறாளுங்க, எனக்கு மீசியா முளைகளன்றாளுங்க. என்ன பேச்சு பேசுறாளுங்க தெரியுமா? என்ன நான் மட்டும் ஏன் திருப்பி பேசக்கூடாதுங்கிறா. நான் பேசுவேன், அப்படித்தான் பேசுவேன். உண்மையை தானடா சொல்றோம் கோழி பிமண்டையா. கேட்டீங்களா என்ன பேச்சு பேசுது பாத்தீங்களா? உங்க லிட்டில் பிரின்சஸே அது வாயை திறந்தாலும் கூவம் தான். ஆமாண்டா குப்பி மண்டையா. மூஞ்சிய பாரு அவனுக்கு. ஆபீஸுக்கு நேரம் ஆகுது, வழி விடுறா. அங்க டைனிங் டேபிள் மேல லஞ்ச் பேக் ஹேண்ட் பேக் எல்லாம் வச்சிருக்கேன், போய் எடுத்துன்னு வாப்பா. லஞ்ச் பேக் ஹேண்ட் பேக்கா? எப்படி பேசுது பேரு. சரி போய் எத்தனை வரா? சாயங்காலம் எங்கன்னா வெளியே போலாம் மடி சாப்பிட்றதுக்கு. எத்தனை மணிக்கு ஷிஃப்ட் முடியும் உனக்கு? 6 மணி. 9 to 6 ஷிஃப்ட்டு? ஆமாம். சரிடி சொல்லும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் வீட்டுக்கு வந்துருங்க. எப்படி அண்ணன் கூட தானே வருவீங்க. வீட்டுக்கு வந்துட்டு நம்ம ஒரு 7:30 மணிக்கா கிளம்பி போகலாம் டின்னருக்கு. சரியா? சரி இந்த ராகுலே எனக்கு அந்த ஜக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தடா. அவளை தானே உனக்கு பக்கெட்லேயே ஐஸ்கிரீமை கொட்டி தர சொல்கிறா. நல்லா சாயங்காலம் போய் வெயிட்டா சம்பவம் பண்ணிட்டு வரலாம். சரி அப்ப நான் சாயங்காலம் ஸ்நாக்ஸ் எதுவும் சாப்பிடாம இருக்கேன். சூப்பர் போ. சரி நான் போய் உன் பேக் எடுத்துனுறேன். சரிடா ராகுலு. இதெல்லாம் நான் எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமாமா? நான் கூட தான்ப்பா. இவன் வந்தாதான்ப்பா வீடா இருக்குல்ல. ஆமாண்டா நானும் அதை தான் அவன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். அவன் இல்லாம இருக்க முடியல நம்மளால. ஆமாப்பா நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் தெரியுமா. அப்பா நானு கல்யாணம் ஆயிட்டு போனதுக்கு அப்புறம் ராகுலையும் அங்க கூட்டிட்டு போயிட்டா. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா? ஏமா நீயும் மாப்பிளையும் இங்க தானே இருக்க போறீங்க, அப்புறம் என்ன? இங்கே என்னால இருந்துட முடியுமாப்பா? அது பிராக்டிக்கலா ஒர்க் அவுட் ஆகுமா? நான் அங்கே தானே இருந்தாங்கணும். எப்படி இருந்தாலும் அவருக்கு பிஸ்னஸ் அங்கே தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது நான் எப்படி இங்கே இருக்க முடியும்? டே பிசினஸ் எல்லாம் அவன் இங்க இருந்தே பாத்துக்கிட்டோம். நான் அதெல்லாம் பேசிட்டே இருக்கணுமே. நீ என்ன இப்ப திடீர்னு இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? இங்க பாருமா, நீ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீ இந்த வீட்டுல தான் இருக்கணும். அதுதான் கண்டிஷனே, புரியுதா? கண்டிஷனை போட்டாப்பா கல்யாணத்தை நடத்துறது. சரி என்னமோ விடுங்க. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சிவா மாமாவும் பார்வதி அத்தையும் அங்க தனியா இருப்பாங்க. இத்தனை நாள் அவரோட அங்க சந்தோஷமா இருந்தாங்க. திடீர்னு அவரை அங்க இருந்து பிரிச்சு இங்க கூட்டிட்டு வந்து வச்சுக்கிறதெல்லாம் நல்லா இருக்குமான்னு யோசிச்சு பாருங்க. இன்னும் டைம் இருக்குல்ல மேரேஜ்க்கு, யோசிச்சு பாருங்க. நான் வெளியே போய் வெயிட் பண்றேன்ப்பா. சரிம்மா. என் பொண்ணு சொல்றதும் கரெக்டு தான். என்னதான் சிவாவும் பார்வதியும் மனோவை தத்தெடுத்துக்கிட்டாலும் அவனை பெத்த புள்ள மாதிரி தானே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய பாசம் வச்சிருக்காங்க அவன் மேல. அவனை பிரிஞ்சு இருக்க முடியல வேற அவங்களுக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி என்னால் அவனை பிரிச்சு கூட்டிட்டு வர முடியும் கல்யாணத்துக்கு அப்புறம்? இல்லை அது நல்லா இருக்காது. நான் தான் விட்டு கொடுக்கணும் இந்த தடவை. அதுதான் கரெக்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் என் பொண்ணே தயாராக இருக்கா இங்கேருந்து போகிறதுக்கு. அப்படி இருக்கும்போது போகிற பொண்ணை போகாதுன்னு சொல்ல முடியும்? இல்லை அப்படி சொல்கிறது சரியாகவும் இருக்காது. பொம்பளை பொண்ணு என்னைக்கா இருந்தாலும் புகுந்த வீட்டுக்கு போய் தான் ஆகணும். போட்டோம், போய் நல்லா இருக்கட்டும். கமலே இன்னைக்கு ஆபீஸ்ல எதனா கூல் உத்தரவு போட்டி வச்சுக்கிறாங்களா என்ன? ஏன்டா கேக்குற? இந்த கேர்ள்ஸ் 2 பேரும் மங்கள் சா வந்திருக்காங்களே, அதனால தான் கேட்டேன். மங்கள் சாவா அப்படின்னா மங்களகரமாக. ஓ அப்படி சரிதான்
சரி நீங்க மேல சொல்லுங்க. உன் பாய் ஃப்ரெண்டை பக்கத்துலயே வச்சுக்கிட்டு கேட்குற பத்தியா? நான் எதனா சொல்லணும், அவர் விட்டு என்ன அடிப்பேன், அதுக்கு தானே. எங்க குணா, இவரை பார்த்தா என்ன உங்களுக்கு ரவுடி மாதிரி தெரியுதா? இவர் யாரையும் அடிக்க மாட்டாரு. அதானே, நான் எங்க உங்களை அடிக்க போறேன்? நீங்களா ஃப்ரெண்டுங்க, நீங்க எவ்வளவு வேணாலும் கல்லடிச்சுக்கோங்க, நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன். சரிங்க ப்ரோ தெரியும் ப்ரோ, சும்மா சொன்னேன். உங்களோட நல்ல மனசை பத்தி எனக்கு தெரியாதா? ரொம்ப வெகுலி ப்ரோ நீங்க. சரி ஓகே விடுங்க. ஆமா, இன்னத்துக்கு இவங்க 2 பேரும் இப்படி வந்திருக்காங்க ப்ரோ? உங்க வீட்டில் எதனா கூழ் ஊத்துறாங்களா? கூழ் ஊத்துறதுக்கு இது ஆடி மாசம் கூட கிடையாது, மார்கழி மாசம் ஆச்சே. என்ன ஸ்பெஷலு? என்ன கேட்டீங்கன்னா எனக்கு எப்படி தெரியும்? ஆனா வீட்ல எந்த ஸ்பெஷலும் இல்ல. இவங்க 2 பேருக்கும் என்னைக்காச்சும் பொண்ணுங்க மாதிரி ஐ மீன் ரொம்ப நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வரணும்னு தோணும், அப்படித்தான் வந்திருக்காங்க, வேற ஒண்ணும் இல்ல. சரிங்க ப்ரோ புரிஞ்சு போச்சு. சூப்பர் ப்ரோ. ஆனா நல்லா அழகா பேசுறீங்க ப்ரோ. நீங்க டாக்டரா இருக்கலாம்ல, ஏன் இன்ஜினியரா நீங்க? எனக்கு பிடிச்சது அதனால ஆயிட்டேன். சரிங்க ப்ரோ. ஆனாலும் எனக்கு உங்களை பாக்குறப்பெல்லாம் குழந்தைங்க டாக்டர் மாதிரி தோணுது ப்ரோ. அவ்வளவு அழகா பேசுறீங்க ப்ரோ. உங்ககிட்ட எப்படி இந்த நந்தினி பொண்ணு சண்டை போடுறா? தெரியலையே. வெள்ளந்தியா இருக்கிறீங்க ப்ரோ, அதனாலதான் உங்களுக்கு ஒண்ணும் தெரியல. இந்த பொண்ணு ஏன் தெரியுமா உங்ககிட்ட அடிக்கடி சண்டை போடுது? எவ்வளவு சண்டை போட்டாலும் நீங்க சமாதானம் ஆயிடுவீங்க, அதுவும் இல்லாம திருப்பி அதுகிட்ட சண்டை போட மாட்டீங்க. அதனாலதான் அந்த பொண்ணு ஓவரா ஏகுறது உங்ககிட்ட. அடடே குணா, நீங்க சொல்றது 100% சுத்தமான உண்மை. தேங்க்யூமா. பா எப்படி ஓட்டுதுங்க பாரு சுத்தி சுத்தி. என்ன கமல், நீங்க மட்டும் சும்மா இருக்கிறீங்க, நீங்களும் எதனா சொல்லுங்க. சொல்லு கமலே, எப்படி கூப்பிட்டு பாரு அந்த பொண்ணு உன்ன? இதுல நான் சொல்றதுக்கு என்னமா இருக்கு? அட எதனா ஒண்ணு சொல்லி வைங்க கமல். குணா எப்படி ஓப்பனா சொன்னாரு பாருங்க, அந்த மாதிரி நீங்களும் சொல்லுங்க. நந்தினியும் கோச்சிக்க மாட்டா, எங்க அண்ணனும் கோச்சிக்க மாட்டாரு. சரி, மாட்டி விடணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, சரி சொல்லிடுறேன். குணா சொன்ன மாதிரி சந்தோஷ் பார்க்க என்னதான் சில்ட்ரன்ஸ் டாக்டர் மாதிரி இருந்தாலும் குழந்தைங்களுக்கு ஊசி போட்டு தானே ஆகணும். அப்ப ஊசி போடும்போது ஸ்வீட்டான பர்சனா இருக்க முடியாது இல்லையா? மனசை கல்லாக்கிக்கிட்டு கொஞ்சம் வில்லனா தான் இருக்க முடியும். அந்த மாதிரி தான் சந்தோஷம், ஒரு ஸ்வீட்டான வில்லன். அடடே, அப்ப நீங்க நந்தினிக்கு சப்போர்ட்டா? அப்படியும் சொல்ல மாட்டேன், ஏன்னா நந்தினி மேல நிறைய மைனஸ் இருக்கு இல்லையா? ஷார்ட் டெம்பர், அவ டக்கு டக்குன்னு அவர் மேல கோவப்படுறாள், அவரும் எவ்வளவுதான் தாங்குவாரு பாவம் மனுஷன். அப்போ உங்களோட சப்போர்ட் யாருக்கு கமல்? பாருங்க, என் அண்ணனே பாவமா கேட்க ஆரம்பிச்சிட்டாரு, சொல்லுங்க. சொல்றேன். ஆக்சுவலா எனக்கு உங்க 2 பேருமே ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க 2 பேர்கிட்டயுமே மைனஸ் இருக்கு. ஸோ அந்த 2 மைனஸுமே ரொம்ப அழகான மைனஸ் தான், பாசிட்டிவ் ஆகக்கூடிய மைனஸ் தான். ஸோ என்னோட சப்போர்ட் 2 பேருக்குமே. அடேங்கப்பா, வேற லெவல் போங்க நீங்க. ஆமாமா, என் ஃப்ரெண்ட் ஆச்சே. சூப்பர் கமல், செம்ம. தேங்க்யூ. ஆனாலும் சந்தோஷ் ப்ரோ, எனக்கு உங்களை தான் பிடிச்சிருக்கு. நான் நந்தினி பொண்ணுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டேன். தேங்க்யூ சோ மச் குணா. வெல்கம் ப்ரோ. ஐயோ குணா, என்ன இவ்வளவு இழிக்கிறீங்க? 32 பல்லும் தெரியுது. ஏங்க என் மேல என்ன காண்டு உங்களுக்கு? உங்களுக்கும் எனக்கு ஒன்னா போன ஜென்மத்துல இருந்தே பகையா என்ன? சும்மா நந்தினி, நீ வேற, நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன்னா. அப்படி வாங்க வழிக்கு. சரி, ரொம்ப நேரமா இங்க நின்று மொக்க போட்டுக்கிட்டு இருக்குமே, போலாமா உள்ள? இன்னும் டைம் இருக்குமா? 15 மினிட்ஸ் இருக்கு. நீங்க இன்னைக்கு ஏர்லியரா வந்துட்டீங்க ரொம்ப. ஆமா கமல், டிராஃபிக் ஆயிடும்னு நான் தான் சீக்கிரமா கூட்டிட்டு வந்தேன். அப்புறம் பை தி வே, நீங்களும் குணாவும் இன்னைக்கு நைட்டு டின்னர் வரீங்களா எங்களோட? டின்னருக்கா? ஆமா கமல், ராகுலும் காயத்ரியும் ஊர்ல இருந்து வந்துட்டாங்க. ஸோ அதான் நாங்களாம் வெளியே போய் ரொம்ப நாள் ஆச்சா. சரி, அதான் ஃப்ரெண்ட்ஸாக இன்னைக்கு போயிட்டு டின்னர் சாப்பிட்லான்னு இருக்கோம். நீங்களும் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும், அதான் கூப்பிடுறோம், வரீங்களா? ஓ அப்படியா? பட் நீங்க ஃப்ரெண்ட்ஸா போறீங்க, நாங்க அவசியம் வரணுமா? என்ன இப்படி பேசுறீங்க? நீங்களும் தான் எங்களுக்கு ஃப்ரெண்டு. ஃப்ரெண்ட்ஸா போறீங்கன்னு தனியா பிரிச்சு பேசுறீங்க. நீங்களும் எங்க கூட்டத்துல சேர்ந்துட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? வாங்க. அதானே, நீங்க தான் எங்களோட ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்களே, அப்புறம் என்னங்க யோசிக்கிறீங்க? பட்ஜெட்டை நினைச்சுதான் யோசிக்கிறேன். என்ன குணா சொன்னீங்க? ஒண்ணு இல்லம்மா, சாயங்காலம் என்ன ட்ரெஸ் போட்டுன்னு வரலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், வேற ஒண்ணும் இல்ல. ஓ அப்படியா? சரி, அப்ப சாயங்காலம் போவோம் எல்லாரும் ஜாலியா, சரியா? சரி போலாம். பட் நீங்க எந்த லொகேஷன் போறீங்க? ஹோட்டல் பாரடைஸ் இருக்குல்ல, அங்கதான் போறோம். போச்சு போ. கமலு, ஃபாஸ்ட் ஃபுட் இல்ல ரோட்ல வாங்கி சாப்பிடுறோம், நம்ம எங்க இருந்துடா பாரடைஸுக்கெல்லாம் போறது? சும்மா சரிப்பா, சரி சந்தோஷ், போலாம். எதுக்கு தயங்குறாங்கன்னு புரியுது. சரி பாத்துக்கலாம், எதுக்கு இவங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு. ஏங்க கமல், குணா, உங்களுக்கு தெரியுமா இந்த ராகுல் பையன் இருக்கிறானே, 10 நாளா ஊருக்கு போயிட்டு நல்லா வெட்டுன்னு வெட்டினான். டெய்லியும் வீடியோ காலில் வந்து என்கிட்ட அப்படியே இந்த சிக்கனு, காலு, மீன் ஃப்ரை எல்லாம் காமிச்சு சாப்பிடுவான். அதனால தான் சொன்னேன், ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் டின்னருக்கு என்னை கூட்டிட்டு போகணும், எல்லாத்தையும் நீ தாண்டா வாங்கி தரணும், ஸ்பான்சர்டா நீன்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டான். அதனால எல்லாருமே இன்னைக்கு போயிட்டு நல்லா சுவையான உணவு தின்னுட்டு வருவோம். என்ன, நம்ம வெறும் கையையும் வாயையும் எடுத்துட்டு போனா போதும், அவனே பார்த்துப்பான் எல்லாத்தையும். சரியா? இது போதுமே. லூசு டேய், அப்படியெல்லாம் இல்லை மணி. நாங்கள் எங்களோட கான்ட்ரிபியூஷனையும் பண்ணி தானே ஆகணும். எல்லாரும் ஒன்றா போகிறோன்னா நாங்கள் மட்டும் சும்மா இருக்க முடியாதுல்ல. கமல், என்னங்க நீங்கள் இப்படி பேசுறீங்க? நம்ம ஒன்றுமே பண்ண வேணாம், ராகுல் பார்த்துப்பான் எல்லாத்தையும். அது அவனோட ட்ரீட், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சரியா? நீங்கள் எதுவும் பண்ண வேணாம். என்ன நீங்கள் இப்படி இருக்கீங்க? அதுதாங்க நட்புங்கிறது. என்னைக்காவது ஒரு நாள் நீங்க எங்களை வலிச்சுக்கிட்டு போயிட்டு ட்ரீட் கொடுக்க மாட்டீங்களா? அதுவே இல்லாம உங்க ஊர் வேற கோயம்புத்தூர், வால்பாறை வேற. என்னைக்காவது ஒரு நாள் உங்க வீட்டுக்கு கூப்பிட்டு லொகேஷன் எல்லாம் காமிச்சு எங்களுக்கு
வந்து சோறு போட மாட்டீங்களாங்க? அதெல்லாம் செய்ய மாட்டீங்களா நீங்க? தாராளமா செய்வேன். உங்களை கூப்பிட்டுட்டு போகாம வேற யாரை கூட்டிட்டு போவேன்? அவ்வளவுதான் விடுங்க, எதுக்கு பெருசாலாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க? தானே அவுட்டிங்க பிளான் பண்றவங்க தானே ஸ்பான்சராகவும் இருக்கணும். அதுதான் நாங்க முறை. நம்ம அப்படிதான் பண்ணணும். ஓகேவா? சரிங்க சந்தோஷ். அவ்வளவுதான், சிம்பிளா எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும் லைஃப். அப்புறம் கமல், ஈவினிங் நான் இவங்க 2 பேரையும் பிக்கப் பண்ண வருவேன்ல, அப்ப நீங்க 2 பேரும் என் கூடவே வந்துருங்க. சரியா? நம்ம வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா அங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம டின்னர் போலாம். சந்தோஷ், ஈவினிங் மட்டும் எங்களால் ஒன்றா வர முடியாது. பிகாஸ் நாங்கள் 2 வீலர் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதுவும் இல்லாமல் நாங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகணும்ல. ஸோ நீங்கள் லொக்கேஷன் மட்டும் ஷேர் பண்ணுங்க, நான் டேரெக்டாக அங்கே வந்துடுறேன். ஓ அப்படியா? சரி, இதான் சான்ஸ். அப்படியே உங்களை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம்னு நினைச்சேன். அப்பா அம்மா கிட்ட எல்லாம் இன்ட்ரோ பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். சரி, ஓகே, அது இன்னொரு நாள் பிளான் பண்ணிக்கலாம். ஓகேங்க, நீங்க சொன்ன மாதிரியே நான் லொகேஷன் சென்ட் பண்றேன். ஓகே சந்தோஷ். ஓகே கைஸ், அப்போ நான் கிளம்புறேன். சரியா? டைம் ஆயிட்டே இருக்கு. எனக்கும் ஆஃபீஸில் நிறைய வேலை இருக்கு. ஓகே, அப்போ நம்ம ஈவினிங் மீட் பண்ணலாம். பாய் கைஸ்னா பாய். நந்தினி பாய், நான் போயிட்டு வரேன். மணி பாய்மா. பாய் பாய். பாய் சந்தோஷ். பாய் ஹேண்ட்ஸம் மேன். பாய் பாய். சிரிப்பழகனா இருக்கிறாரு. நான் மட்டும் பொண்ணா இருந்தேன்னு ஏன் சந்தோஷ கல்யாணம் பண்ணி பண்ணா? இதோ பாரு, இதுங்களை எப்படி சிரிக்குதுங்கன்னு. உண்மையை தானே சொன்னேன். இந்த மாதிரிலாம் ஒரு பையன் கிடைக்கணும்னு எத்தனை பொண்ணுங்க ஏங்குவாங்க தெரியுமா? நான் இந்த நந்தினி பொண்ணு என்னடான்னா போய் இந்த மனுஷங்கிட்ட போய் சண்டை போட்டுனுக்குது. மூஞ்ச பாரு, அதுக்கு எப்படி பாக்குது? ஏய், காலையில இருந்து என்ன டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க நீங்க? ஆமா, இந்த அம்மா பிக் பாஸ் ஹவுஸ்ல இருக்கிறாங்க உட்காந்துக்கினே. இந்த அம்மாவை நான் டார்கெட் பண்ணி எலிமினேட் பண்றதுக்கு. ஏமா போமா, போய் வேலையை பாருப்பா, டைம் ஆகுது பாருப்பா. சாயங்காலம் வச்சுக்கிறேன் உங்களை. சரி வச்சுக்கோ, கிளம்புங்க. இப்போ 2 பேரும் உள்ள போங்க. போறோம். ஆனா நீங்க சொன்ன விஷயத்த நான் சந்தோஷ் கிட்ட சொல்லாம விட மாட்டேன். இன்னைக்கு சாயங்காலம் பாருங்க நீங்க என்ன ஆவறீங்கன்னு. போமா போ, நானே சொல்லுவேன் அவன்கிட்ட. ஏன்டா? சும்மா மச்சான், அவளை வெறுப்பேத்தன. நல்ல பையனாகிறான்ல அவன். ஆமாண்டா, நான் தான் சொன்னேனே, அவன் நல்லவன் தான். பேசுறப்பவே நல்லா தெரியுதுடா. இன்னசென்ட்டா வேற இருக்கிறான்டா அவன். அதனாலதான் அந்த சௌமியா நாய் நல்லா ஏமாத்திச்சு போல அவனை. ஆமா, பார்த்தல, நம்ம கிட்ட பேசின கொஞ்ச நாள்லயே அவங்க வீட்டில் கூட்டிட்டு போய் எல்லார்கிட்டயும் இன்ட்ரோ பண்ணணும்னு சொல்றான். அப்ப எந்த அளவுக்கு அவனோட மனசு இருக்கும் பாத்துக்க. அதெல்லாம் அவன் யூஸ் பண்ணிருக்கான் நல்லா. கரெக்ட் தான். ஆனா இப்பதான் சந்தோஷ் நம்மளுக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டான்ல. இனிமேல் சௌமியாவை அவன் கிட்டே நெருங்க விடாத அளவுக்கு பண்ணிடுவோம். கண்டிப்பா மச்சான், நம்ம பாத்துக்கலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸை. என்னதான் சந்தோஷம் நீ ஃப்ரெண்டா எடுத்துக்கிட்டாலும் நந்தினி மேல உனக்கு இன்னும் லவ் இருக்கு, அப்படிதானே? டி பிக்காலி, நந்தினி எனக்கு ஃபர்ஸ்ட் லவ்டா. அப்படி இருக்கும்போது எப்படி என்னால அவளை அவ்வளவு சீக்கிரமா மனசுல இருந்து தூக்க முடியும்? நான் நாளை பின்ன எவ்வளையாவது கல்யாணம் பண்ணாலும் நந்தினி என் மனசுல இருப்பா. புரியுதா? ஓ அப்படி. காதலி தனி பெருந்துணையே, அப்படியா? ஷூவால் அடிப்பேன். வா, டைம் ஆகுது, உள்ள போலாம். தெளிவாதான்டா இருக்கிற. வழக்கமா செருப்புன்னுவேன், இப்ப ஷூ போட்டிருக்கிறதுனால ஷூங்கிறல்ல. ரொம்ப தெளிவிடா கமலா நீ. சரி வாடி செல்லும் போவோம்.